ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதிலும் உனக்கு பொறுமை இல்லை. என்னிடமும் உனக்கு பொறுமை கிடையாது. அவசரம்தான் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ பொறுமையாக இருந்திருக்கிறாயா? அப்படியே பொறுமையாக இருந்தாலும் அது ஓரிரு நாட்கள் மட்டும்தான். நான் இப்பொழுது இந்த வாக்கினை சொல்கிறேன் என்றால் நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? இப்பொழுதே, இந்த நிமிடமே, இன்றுக்குள் என்று இது நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொன்னால் அது நடக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து விஷயமும் நடப்பது உன் கண்ணுக்கு முதலில் தெரியும். தங்கமே, வாழ்வில் நீ அதிகமாக சாதிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக மிக அவசியம். யாருக்காக நாம் ஓடுகிறோம்? நமக்காகத்தானே நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம் மெதுவாகவும் ஓடலாம். மெதுவாக ஓடினோம் என்றால் வாழ்க்கையில் நம் நிச்சயமாக கீழே விழாமல் அப்படியே படிப்படியாக முன்னேறி கொண்டே இருப்போம். புரிகிறதா? அவசரப்பட்டு ஓடினோம் என்றால் கல் தடுக்கியே கீழே விழுந்து விடுவோம். தேவையில்லாமல் அடிபடும். அதற்கு மேல் என்ன சொல்வாய்? என்னை சாய்தான் இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டார் என்று. பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று. அதை இங்கு சிலர் புரிந்து கொள்வதே கிடையாது. அவசரத்துடன் செய்கிறார்கள். அது ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது, கடைசியில் வணங்கும் தெய்வத்தின் மீது போட்டு விடுகிறார்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முழுமையாக காதில் வாங்கு. முதலில் நீ எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் செய். அதாவது புதிய தொழிலாக இருக்கட்டும், புதிதான ஒரு செயலாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் அதை செய்துவிட்டு சில நாட்கள் அப்படியே அமைதியாக இரு. அமைதியாக இருந்தால் நிச்சயமாக அது எந்த திசையில் நோக்கி போய்கொண்டு இருக்கிறது, அது நல்ல ஒரு திசையை நோக்கி கொண்டுதான் போகிறதா, இது அனைத்துமே உனக்கு தெரிந்துவிடும். நீ எதையுமே நினைத்து கவலைப்படக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய அப்பா நான். உனக்கு எது எது எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். அது என்னுடைய கடமை. உன்னுடைய கடமை என்னவோ அதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. மீதி எதிலும் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டாம். உன்னுடைய ஆசைகள் என்ன, உன்னுடைய கனவுகள் என்ன, இப்படி அனைத்துமே எனக்கு தெரிந்ததே. உன்னுடைய அனைத்து குழப்பங்களையும் சீக்கிரமாகவே தீர்த்து உனக்கான இன்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தையும் நான் போக்குவேன். இன்பமானது உன்னை தேடி வரும், துன்பமானது உன்னை விட்டு விலகும். அதனால் எதற்கெடுத்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக இரு. உனக்கு ஆசை, ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நீ முழு மனதுடன் செய்தால் கண்டிப்பாகவே உன் வாழ்க்கையில் நீ எதை தேடி ஓடுகிறாயோ அது உனக்கு கிடைக்கும். உன்னுடைய எதிர்காலமானது உன் கையிலும் என் கையிலும் மட்டும் இருக்கிறது, மற்றவருடைய கையில் இல்லை. உன் கையில் இருந்தாலும் என் கையில் இருந்தாலும் உன் எதிர்காலமானது பாதுகாப்பாகத்தான் இருக்கும். அதனால் உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாமல் நீ அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை முழு மனதுடன் நம்பு. நம்பிய பிறகுதான் அனைத்துமே புரிய வரும். வாழ்க்கையில் எது எது எப்படி எப்படி நடக்கும் என்று நம்பு, எல்லாமே மாறும். வாழ்க்கையில் உனக்காக நல்லதை செய்து தர நான் இருக்கிறேன். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாமல் எப்பொழுதும் மன நிம்மதியுடன் இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.